ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நவம்பர் மாதத்தில் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல இந்த மாதத்தில் வருமானங்கள் தான் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு இந்த மாதம் வருமானங்கள் இருக்குது, அதுக்கு மேலே செலவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமான்னா இந்த மாதம் பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் ஃபேவரபிளாக இந்த மாதம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இல்லை. அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லை. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நார்மலாக இருக்குது. நார்மலாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. அதனால் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதுலேயும் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது என்டர்டெயின்மெண்ட், எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் அல்லது டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஆளுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால வேலை இல்லாமல் போகாது. யாரெல்லாம் நம்ம வேலை தேடிட்டுருக்கேங்கிறீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. நான் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன், வெளியேற்றிட்டாங்க என்னைய அப்படிங்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் அதுக்கான ரெகக்னைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ப்ராஃபிட்டாக இல்லை. அதனால் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதம் ஹியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், இதிலெல்லாம் இந்த மாதம் ரொம்ப கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத எந்த விஷயத்துலேயும் இந்த மாதம் நீங்கள் தலையிடாதீங்க. இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நார்மலாக இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பைரவரையும் விநாயகரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நவம்பர் மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. பட் அது நடைமுறையில் இருக்கா அப்படின்னா நீங்கள் அதுக்காக எஃபர்ட் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குது. ஆகையினால இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை முதல்ல செய்யணும், லைஃப்பில் எதை ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணி அது பிரகாரம் நீங்கள் மூவ் ஆகுங்க. இதுதான் ரொம்ப நல்லது. ஸோ எடுத்தோம் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை. அதனால் பொறுமையாக இருங்க. அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ வாங்குவதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ கடந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் அதற்கான ஒரு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் இந்த மாதத்தில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இந்த மாதம் இருக்குது. அதுக்கு தந்த ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் பெரிய லெவலில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும். வேலை இல்லாமல் இல்லை. நீங்கள் கவர்மெண்ட்டோ பெர்மனெண்ட்டோ டெம்ப்ரவரியாக என்ன ஜாபில் இருந்தாலும் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அதுலேயும் வேலையில் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும், ரோல் மாறணும்னு நினைக்கிறேன், ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன்
இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் நிறையா இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்கள் அவருக்காக எஃபர்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது உங்களுடைய லாபத்தை அவர் அனுபவிப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியலைங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். குறைஞ்சபட்சம் அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளாவது இந்த மாதம் உண்டு. அதுலேயும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பண்ணலாம். அல்லது நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. பட் இந்த மாதத்தில் தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இந்த மாதம் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் கார்த்திகை 1ஆம் பாதம் மேசராசி 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க ரிஷபராசி உங்களுக்கு தெரியும். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, நட்சத்திரத்துக்கான பலன் பார்க்குறதுனால எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம். இந்த மாதம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இருக்குது. டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கிரானிக்காக இது வரைக்கும் உங்களுக்கு நோய் இருந்ததுன்னா நோய் குணமாவதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு இந்த மாதத்தில். அது மட்டுமல்ல, நோய் மட்டுமல்ல, கடன் பெருசாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான சூழ்நிலைகளும் உண்டு. அதோட இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக அஃபேருக்கான சூழ்நிலைகள், இந்த லவ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகி ஃபியூச்சரில் மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய ஒன்றும் க்ரைசஸ் இல்லை. உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், சொந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறபோதும் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஓரளவுக்கு லாபமாக தான் இருக்குது. அந்த லாபம் உங்கள் கைக்கு பணமாகவோ பொருளாகவோ வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். இதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் நான் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எனக்கு வேணும், செலிபிரிட்டியோட இதை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது அமைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறேன், எனக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். வருமானங்களும் உங்களுக்கு கூடும். அதில் ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க, இதுவும் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் தெரியலங்கிறது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் உண்டு. எதிர்பாராத உறவுகளால் நன்மை, பிரிஞ்சு போன அத்தனை ரிலேஷன்ஷிப்பும் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் பரவாயில்ல, சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பட் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறது. ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை கிடைச்சால் கூட இன்னொரு பக்கம் வேலையை விட்டு தூக்கிறதுக்கு சனி பகவான் ரெடியாக இருக்கார். அதனால் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், அடக்கி வாசிங்க, எல்லோருடையும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் நீங்கள் சிவனையும் அதே சமயத்தில் இந்த மாதம் முழுவதுமே விநாயகரையும் பிரதானமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க.